ஒரு பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத முடிவு பண்ணுறது கணவனா மனைவியா? இதுக்கு நிறைய பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த பதில் சரிதானா? சரிதானா அது எப்படி நடக்குது? ஒரு பெண்ணோட கருமுட்டை தான் எந்த ஸ்பெர்மை சூஸ் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணி ஒரு குழந்தையாக உருவாக்கணும் அப்படின்றதையே முடிவு பண்ணுதுன்னு நம்ம ஒரு எபிசோடில் பேசியிருந்தப்போ நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போது பிறக்கிற குழந்தையோட பாலினத்தை, பிறக்கிற குழந்தைய ஆனா பெண்ணான்றதை முடிவு பண்ணுறதே ஒரு பெண்ணோட எக்ஸல் தானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது சரிதானா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உயிர்மை. இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் இது எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்மளோட செல்களுக்குள்ளே பயணிக்க வேண்டியது இருக்கும். நம்ம உடம்பு மொத்தமே செல்களால் ஆனது தான். நம்மளோட செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும். இது மனிதர்களுக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த 46 குரோமோசோம்ஸும் ரெண்டாக இணை சேர்த்து மொத்தம் 23 இணை குரோமோசோம்ஸாக இருக்கும். இந்த 23 இணை குரோமோசோம்ஸோட உள்ள ஒரு செல் அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போது இந்த செல் பிரிதல் இருக்கு இல்லையா, இந்த செல் பிரிதல் 2 வகையாக இருக்கும். ஒன்று மைட்டாசிஸ், இன்னொன்று மியாசிஸ். இதில் மைட்டாசிஸ்ன்ற செல் பிரிதல்ன்றது நம்ம உடம்புல உள்ள நார்மலான செல் பிரிதல். அதாவது நம்ம உடம்போட மற்ற உறுப்புகளுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்கறதாவோ இல்லை நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்காகவோ நம்ம உடம்புல செல் பிரியறது மைட்டாசிஸ் செல் பிரிதல்னு சொல்லுவோம். இந்த செல் பிரிதல் நடக்கும்போது ஒரு செல் ரெண்டாக பிரிகிறப்போ உருவாகிற 2 புது செல்லுக்குள்ளேயும் எப்படி அந்த ஒரு செல்லில் 46 குரோமோசோம்ஸ் 23 இணை குரோமோசோம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக உருவான 2 செல்கள்லையுமே 23 இணை குரோமோசோம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மியாசிஸ் செல் பிரிதல் நடந்து முடியும் போது மொத்தம் 4 புது செல்ஸ் உருவாகி இருக்கும். இந்த 4 செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்காது, 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் முழுசா வளர்ச்சி அடையணும்னா அவனோட செல்லுக்குள்ள 46 குரோமோசோம் இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த மியாசிஸ் செயல்முறை நடந்து உருவாகிற ஒரு ஸ்பெர்ம் செல்லையும் ஒரு எக்ஸ் செல்லையும் 23 குரோமோசோம் தான் இருக்கும். இனச்சேர்க்கைக்கு அப்புறமா இந்த ஸ்பெர்ம் செல்லும் இந்த எக்ஸ் செல்லும் 23 குரோமோசோம்ஸோட ஒன்னா சேர்ந்து 46 குரோமோசோம் உள்ள ஒரு செல்லா மாறும். இந்த செல்லுக்கு ஜைகோட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செல் நார்மல் செல் டிவிஷன் நடந்து, நான் ஏற்கனவே சொன்ன மைட்டாசிஸ் மாதிரியான நார்மல் செல் டிவிஷன் நடந்து 2 பிரியும். அதாவது 46 குரோமோசோம் உள்ள 2 பிரிஞ்சு ஒரு முழு குழந்தையா வளர்ச்சி அடையும். அதனால தான் ஒரு குழந்தையோட உடல்ல உள்ள ஜீன்கள்ல பாதி ஜீன்கள் ஆண்கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் பாதி ஜீன்கள் அம்மா கிட்ட இருந்தும் வருது. இப்போ நம்ம உடல்ல உள்ள செல்கள்ல நம்ம அப்பாட்டேந்து வந்த 23 குரோமோசோம், நம்ம அம்மாட்டேந்து வந்த 23 குரோமோசோம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து 46 குரோமோசோம்ஸா ரெண்டா இணை சேர்ந்து 23 இணை குரோமோசோம்ஸா இருக்கு இல்லையா? இதுல முதல்ல உள்ள 22 இணை குரோமோசோம்ஸை ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம்ஸ்லாம் உள்ள ஜீன்கள் நம்ம உடலை உருவாக்குறதுக்கு, நம்ம உடல்ல உள்ள உறுப்புகளை உருவாக்குறதுக்கு, உடல்ல உள்ள உறுப்புகளோட இயக்கத்துக்கான ஜீன்களோட இருக்கும். அடுத்தது கடைசியா இருக்கக்கூடிய 23வது இணை குரோமோசோமுக்கு அல்லோசோம்னு பேரு, இல்லைன்னா செக்ஸ் குரோமோசோம்னு பேரு. இந்த குரோமோசோம் தான் நம்மள ஆனா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறதே. இந்த குரோமோசோம்ல பெண்களுக்கு XX அப்படின்னு இருக்கும், ஆண்களுக்கு XY அப்படின்னு இருக்கும். இதுல மற்ற 22 இணை குரோமோசோம் மாதிரியே இந்த குரோமோசோம்லயே ஒரு குரோமோசோம் அப்பாட்டேருந்தும் இன்னொரு குரோமோசோம் அம்மாட்டேருந்தும் வந்ததுதான். ஆனா பெண்களுக்கு உள்ள XX குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு X அப்பாட்டேருந்து இன்னொரு X அம்மாட்டேருந்து, அது 2 Xல எதுவா வேணாலும் இருக்கலாம், அப்படிதான் வந்திருக்கும். ஆனா ஆணுக்கு உள்ள XY குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதுல எக்ஸ்ன்ற குரோமோசோம் கண்டிப்பா பெண்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும், ஒய்ன்ற குரோமோசோம் கண்டிப்பா ஆண்கிட்ட இருந்து, அதாவது அந்த பையனோட அப்பா கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு XX குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும், ஆனா ஒரு ஆணுக்கு XY குரோமோசோம் இருக்கும். அதனாலதான் ஒரு குழந்தை ஆணா இருக்குன்னா அந்த குழந்தையோட கடைசி குரோமோசோம்ல XYன்ற குரோமோசோம்ல அந்த Y குரோமோசோம் கண்டிப்பா அவங்களோட அப்பா கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்க முடியும். அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் உள்ள Y குரோமோசோம் அவங்களோட ஆண் வழி மூதாதையர்கள்ட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்கும். அதாவது தாத்தா கிட்ட இருந்து பையனுக்கு, பையன் கிட்ட இருந்து அவங்களோட பையனுக்கு, அவங்க பையன்ட்டு அவங்க பையனுக்கு, இப்படியே ஆண் வழியா மட்டுமே போகக்கூடியதா இருக்கும். அதனால ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு முடிவு பண்றது அப்பா தான். சரி, இப்போ இதை கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மியாசிஸ்ன்ற செல் பிரிதல் ஒரு பெண்ணோட உடலுக்குள்ள நடக்குன்னு வச்சுப்போம். அந்த பெண்ணோட உடலுக்குள்ள உள்ள ஒவ்வொரு செல்லையும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா? இதுல மியாசிஸ்ன்ற செல் பிரிதல் நடந்துச்சுன்னா அது எக்ஸ் செல்லா கன்வெர்ட் ஆகும் இல்லையா? அப்போ 46 குரோமோசோமும் அந்த எக்ஸ் செல்லா வரும்போது 23 குரோமோசோம் மட்டுமே, அதாவது அதில் சரிபாதி குரோமோசோம்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புது செல்லா உருவாக போகுது. இதுல முதல்ல சொன்ன அந்த 46 குரோமோசோமும் இணையா பிரிஞ்சிருக்குல்ல, அதுல கடைசியா இருக்கக்கூடிய 23வது செக்ஸ் குரோமோசோம்ல
பெண்ணோட உடல்ல 2 குரோமோசோமுமே XX அப்படின்னு தான் இருக்கும். அதனால அது சரிபாதியா மொத்தமும் பிரிஞ்சு வரும்போது இந்த செக்ஸ் குரோமோசோம் அந்த அல்லோசோம்ஸ் மட்டும் XX இருக்கிறதுல ஏதாவது ஒரு X மட்டும் தனியா பிரிஞ்சு இந்த எக்ஸலுக்குள்ள வந்துடும். ஏன்னா ரெண்டுமே X தான் இருக்கு, அது ஏதோ ஒரு X பிரிஞ்சு இந்த எக்ஸலுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி ஒரு ஆணோட உடலுக்குள்ள இந்த மியாசிஸ்ன்ற செயல்முறை நடக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்பெர்ம் செல்லை உருவாக்குறதுக்காக நடக்குது இல்லையா? இப்போ இந்த ஆணோட உடல்ல உள்ள அந்த 23வது இணை குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் XY அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆணோட உடல்ல அந்த மியாசிஸ் நடக்கும்போது அது அந்த ஸ்பெர்ம் செல்லுக்குள்ள 23ஆ பிரிஞ்சு வரும்போது என்ன நடக்கும்னா அந்த கடைசி செக்ஸ் குரோமோசோம்ல உள்ள XO YO ரெண்டுத்துல ஏதோ ஒன்று அந்த ஸ்பெர்ம்குள்ள வந்து அதுதான் ஸ்பெர்மா உருவாகும். இப்போ இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒன்று எக்ஸ் மட்டும் வந்து அந்த ஸ்பெர்ம்குள்ள எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே செக்ஸ் குரோமோசோமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்மா உருவாக்கலாம், இல்லைன்னா ஒய் மட்டும் வந்து ஒரு ஸ்பெர்மா உருவாக்கலாம். இப்படி உருவாகிற இந்த ஸ்பெர்மும் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணோட எக்ஸெல்லும் ஒன்றா சேரும்போது தான் குழந்தை உருவாகுதுன்றதை ஏற்கனவே பார்த்தோம். இப்போது இதில் எப்படி வாய்ப்புகள் அமைதுன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு பெண்ணோட எக்ஸெல்குள்ள கண்டிப்பாக எப்போதுமே எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் செக்ஸ் குரோமோசோமாக இருக்க போகுது. ஆனால் ஒரு ஆணோட ஸ்பெர்ம் செல்குள்ள எக்ஸும் இருக்கலாம் ஒய்யும் இருக்கலாம். இப்போ ஒரு ஆணோட ஸ்பெர்ம் செல்குள்ள ஒய் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து அந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது ஏற்கனவே எக்கில் உள்ள எக்ஸ் குரோமோசோமோட இந்த ஸ்பெர்மில் உள்ள ஒய் குரோமோசோம் போய் சேருது. அப்படி சேர்றதுனால அந்த செக்ஸ் குரோமோசோம் XY அப்படின்னு இருக்கு. XYன்னு இருந்தால் கண்டிப்பாக அது ஆணாக தான் இருக்க முடியும். ஸோ ஆண் குழந்தை உருவாகும். அதுவே அந்த ஆணோட ஸ்பெர்ம் செல்ல அந்த செக்ஸ் குரோமோசோம் இருந்து எக்ஸ் குரோமோசோம் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் நேராக ஒரு பெண்ணோட எக்ஸல் நோக்கி போகும்போது அந்த பெண்ணோட எக்ஸல்ல ஏற்கனவே எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குன்றதுனால இந்த எக்ஸும் அந்த எக்ஸும் ஒன்றா சேர்ந்து டபுள் எக்ஸாக இருக்கும். டபுள் எக்ஸ் அப்படின்னா அது ஒரு பெண்ணாக தான் இருக்கணும். ஸோ பெண் குழந்தை தான் உருவாகும். இதனால தான் ஒரு பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்ற தீர்மானிக்கிறது ஆண் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இப்போ நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு எக்ஸல் தான் எந்த ஸ்பெர்மை ஃபெர்டிலைஸ் பண்ணி ஒரு குழந்தையை உருவாக்கணுன்றதையே முடிவு பண்ணுது அப்படின்னா அப்போது அந்த குழந்தையோட பாலினத்தையும் அந்த எக்ஸல் தான் தீர்மானிக்குது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ண வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு எக்ஸல் தான் ஒரு ஸ்பெர்மை சூஸ் பண்ணுதுன்ற அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கே தவிர எந்த மாதிரியான காரணிகள்லாம் வச்சு அந்த ஸ்பெர்மை சூஸ் பண்ணுதுன்றது அந்த அளவுக்கு முழுசாக தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸல் ஸ்ட்ராங்கான ஜெனட்டிக் பேட்டர்ன் உள்ள ஒரு ஸ்பெர்மையோ இல்லை அந்த எக்ஸலோட ஜெனட்டிக் பேட்டர்னுக்கு ஒத்து வரக்கூடிய ஜெனட்டிக் பேட்டர்ன் உள்ள ஒரு ஸ்பெர்மையோ தான் சூஸ் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணி ஒரு குழந்தையை உருவாக்குதுன்ற அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆய்வில் எங்கேயுமே ஒரு எக்ஸல் வர ஸ்பெர்ம் செல் எக்ஸ் குரோமோசோமோட இருக்கா இல்லை ஒய் குரோமோசோமோட இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுதுன்னு தெரியவே இல்லை. இப்பயும் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். அது என்னதான் இருந்தாலும் உள்ளே வரது எக்ஸ் குரோமோசோமோ இல்லை ஒய் குரோமோசோமோ உள்ள ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வரும்போது அதில் ஏதோ ஒரு ஸ்பெர்ம் செல்லை மட்டும்தான் எக்ஸல் சூஸ் பண்ணுதுங்கும் போது ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக எக்ஸல் தானே குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது நியாயமான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்விக்கான பதில் இதோட முடியல. இதில் இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய பல தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஏன் விஞ்ஞானிகள் ஒரு ஆண் தான் குழந்தையோட பாலினத்தை முடிவு பண்ணுறான் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்கன்ற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு குடும்பத்தில் ரொம்ப காலமாக பெண் குழந்தையாகவே பிறந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில குடும்பத்தில் ஆண் குழந்தை மட்டுமே பிறந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஏன்னு தெரியுமா? இதெல்லாம் பற்றி அடுத்த வாரம் உயிர்மை எபிசோடில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போது இது வரைக்கும் நம்ம உயிர்மை எபிசோடில் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள்.